ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வசக்கிட்டு தக்காளி போட போறோம். தக்காளி போட போறேன். தக்காளி மிளகாய், தக்காளி மிளகாய் போட்டு போட போறேன். பிரியாணி வெங்காயம்லாம் வசங்கிட்டு பிரியாணி பொடி, மஞ்சள் தூள், சிக்கன் பொடி நல்லா வசங்கிட்டு தயிர் ஊற்ற போறேன். மசாலா நல்லா வெந்துட்டு நல்லா வச்சுருக்கேன். சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு வேக வைக்கணும். அரை கிலோ அரிசி, 2 கப்பு தண்ணி போட்டா தேவையான அளவு தண்ணி. தண்ணி கொதிச்சுட்டு மசாலா கொதிச்சுட்டு அரிசி போட்டு முட்டையும் வேக வைக்கும். நெய் ஊத்த போறேன். சோறு ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊத்த போறேன். எலுமிச்சம்பழம் இஞ்சி ஊற்றுறேன். புதினா போடும். சிம்ல போட்டு தம் போடணும். தம் போடுறேன். ஏன்னா சிரட்டையை எரிச்சு தம்மு போட்டிருக்கேன். எரிஞ்சிட்டு இருக்கிறதுல பிரியாணி உள்ள ரெடி ஆகிட்டு தம் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அதை வந்து கரைக்கணும். பிரியாணி ரெடி. இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். பிரியாணி ரெடி. சாப்பிட போறேன். என்னெல்லாம் இருக்கு? பிரியாணி, முட்டை, வெங்காயம்.